தமிழக மக்கள் அனைவருக்கும் சுதந்திர முழக்கத்தின் வணக்கங்கள். என்னடா சுதந்திர முழக்கத்தின் வணக்கங்கள்னு சொல்கிறான்னு யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் அதை பதிவை கவனிங்க, உங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஜென்ரேஷன், எந்த ஜென்ரேஷன் சொல்கிறேன், 1947 நம்மளுக்கு சுதந்திரத்தை பெற்று கொடுத்த அந்த போராட்ட தியாகிகள். ஸோ அந்த ஜென்ரேஷன் நம்மளுக்கு வந்து சுதந்திரத்தை சத்தியத்தினால் பெற்று கொடுத்தனர். ஸோ அடுத்த ஜென்ரேஷன், ஸோ அதுக்கு அடுத்து வந்த தலைவர்கள், அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சத்தியத்தின் துணையோடு, அதாவது சத்தியத்தை நிலைநாட்டினாங்க. ஏன்னா இவங்க வந்து லைக் அடுத்த வந்து இவங்களை வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆன தலைவர்கள் சத்தியத்தை நிலைநாட்டினாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்த தலைவர்கள் இவங்க வந்து எல்லாருக்கும் மணிமண்டபம், சிலை அப்படின்றத பெரிதாய் வைப்பதிலே தங்களுடைய கவனங்களை வந்து செலுத்தினாங்க. ஸோ இது சரியா தப்பா அப்படின்றத தாண்டி சத்தியமும் சுதந்திரமும் நிலைநாட்டாங்க. நம்ம வந்து தலைவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்துவது அப்படின்றது ஒரு அவமரியாதையை தான் நான் வந்து பார்க்குறேன். இதை தான் பலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாய் நான் வந்து கருதுகிறேன். ஸோ சத்தியம் அடுத்து சுதந்திரம் அப்படின்றது நாட்டில் நிலைநாட்டப்படாமல் தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துவது அவமரியாதையே அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ இதை தாண்டி எதுவும் பெருசாக சொல்ல வரும்ல. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சுதந்திர முழக்கத்தின் தேவை ஏன் அப்படின்றது. ஸோ சத்தியத்தை நிலைநாட்டுவோம், சுதந்திரத்தை எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பரவ செய்வோம். நன்றி.